திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி மிக பெரிய திரை ஆளுமையாக வெற்றி பெற்றவர் நடிகை விஜய நிர்மலா. திரையுலகில் அவர் அரிய சாதனை ஒன்றையும் படைத்துள்ளார். விஜய நிர்மலா குறித்தும் அவரது சாதனை குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் நடிகை விஜய நிர்மலா. சென்னையில் பிப்ரவரி 20, 1944 அன்று பிறந்தார். தந்தை திரைப்பட தயாரிப்பாளராகவும் அது சார்ந்தும் இயங்கி வந்தார். எனவே 1950ஆம் ஆண்டு விஜய நிர்மலா தமது 6ஆம் வயதில் TR மகாலிங்கம் நாயகனாக நடித்த மச்சரேகை என்ற தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இந்த படத்தில் அவர் சிறு வயது மகாலிங்கமாக ஆண் குழந்தை வேடமேற்று நடித்தார். தொடர்ந்து 1956ஆம் ஆண்டு தெலுங்கில் NTR நடித்த பாண்டுரங்க மகாத்மியம் என்ற படத்தில் சிறுவயது பாலகிருஷ்ணனாக விஜய நிர்மலா நடித்தார். சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் வளர்ந்து குமரியான விஜய நிர்மலா 1964ஆம் ஆண்டு மலையாளத்தில் பிரேம் நசீர் நடித்த பார்கவி நிலையம் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். அடுத்த 10 ஆண்டுகளில் மலையாள திரையுலகில் தமது முத்திரையை அழுத்தமாக பதித்தார் விஜய நிர்மலா. அவர் நடித்து 1965ஆம் ஆண்டு வெளியான கல்யாண ராத்திரி படம்தான் மலையாளத்தில் வயது வந்தோருக்கான சான்றிதழ் பெற்ற முதல் திரைப்படமாகும். மேலும் 1974ஆம் ஆண்டில் கவிதா என்ற திரைப்படத்தை இயக்கி மலையாள திரையுலகின் முதல் பெண் இயக்குனர் என்ற பெருமையையும் பெற்றார் விஜய நிர்மலா. இதற்கிடையே 1965ஆம் ஆண்டில் தமிழில் எங்க வீட்டு பெண் என்ற படத்தில் விஜய நிர்மலா கதாநாயகியாக அறிமுகமானார். தொடர்ந்து பணமா பாசமா, சித்தி, நீலகிரி எக்ஸ்பிரஸ், சோப்பு சீப்பு கண்ணாடி, என் அண்ணன், ஞான ஒளி உள்ளிட்ட படங்களில் நடித்தார். என் அண்ணன் என்ற எம்ஜிஆர் படத்தில் விஜய நிர்மலா நடிகர் முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். அவர் நடித்த ஒரே எம்ஜிஆர் படம் அது மட்டுமே. பல தமிழ் திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தாலும் பணமா பாசமா என்ற படத்தில் அவர் இழந்த பயம் என்ற பாடலுக்கு ஆடிய நடனம் அவரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது. 1966ஆம் ஆண்டில் ரங்குல ராட்டினம் என்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் விஜய நிர்மலா. பின்னர் 1967ஆம் ஆண்டு சாக்ஷி என்ற படத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவுடன் இணைந்து நடித்தார். அதனைத் தொடர்ந்து இருவரும் 47 படங்களில் இணைந்து நடித்தனர். பின்னாளில் இருவரும் திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 மொழிகளிலும் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்த விஜய நிர்மலா தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டு நிரந்தரமாக ஹைதராபாத்தில் குடியேறினார். 1971ஆம் ஆண்டில் மீனா என்ற படத்தின் மூலம் தெலுங்கிலும் இயக்குனராக அறிமுகமானார் விஜய நிர்மலா. தொடர்ச்சியாக தெலுங்கில் 44 படங்களை இயக்கிய விஜய நிர்மலா அதிக திரைப்படங்களை இயக்கிய பெண் இயக்குனர் என 2002ஆம் ஆண்டில் கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். நடிகர் சிவாஜி கணேசனையும் கிருஷ்ணாவையும் நடிக்க வைத்து தெலுங்கில் பெஜவாடா பெப்புலி என்ற படத்தை 1984ஆம் ஆண்டில் இயக்கினார் விஜய நிர்மலா. இதன் மூலம் நடிகை சாவித்திரிக்கு பிறகு சிவாஜி கணேசனை இயக்கிய 2 பெண் இயக்குனர்களில் ஒருவர் என்ற பெருமையும் அவருக்கு கிட்டியது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள விஜய நிர்மலா தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெய்சங்கர், நாகேஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். நடிகை, இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர், ஸ்டுடியோ நிர்வாகி, சின்னத்திரை தொடர்கள் தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளுடன் விஜய நிர்மலா செயல்பட்டு வந்தார். அவரது தெலுங்கு திரையுலக பங்களிப்பை பாராட்டி ரகுபதி வெங்கையா விருது 2008ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. குடும்பத்தினருடன் வசித்து வந்த விஜய நிர்மலா உடல் நலக்குறைவால் 2019ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி காலமானார்.